بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. சலாத்தும் சலாமும் அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது உத்தம தோழர்கள் மீதும் மற்றும் அல்லாஹுடைய இல்லத்தில் அவனை வணங்கியவர்களாக அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ரமலான் தொடர் உரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த முன்னறிவிப்பை பற்றியும் அதனுடைய விளக்கங்களை பற்றியும் தொடர்ச்சியாக நாம் அறிந்து வருகிறோம். அதனுடைய வரிசையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய முக்கியமான ஒரு முன்னறிவிப்பு தான் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றிய முன்னறிவிப்பு. அதாவது ஹவாரிஜிகளோடு யார் கடுமையாக சண்டையிட்டு அவர்களை அழித்து ஒழிப்பார்கள், கடுமையாக அவர்களை எதிர்ப்பார்கள் என்பதை பற்றியும் நபி அவர்கள் முன்னறிவிப்பு செய்யும் போது ஒரு கட்டத்தில் நபி அவர்கள் சஹாபாக்கள் எல்லாம் கூடியிருக்கிற அந்த சபையில் சொன்னாங்க, இன்ன மின்கும் மன் யுகாத்திலு அலா தஅவீலிஹி கமா காத்தல்து அலா தன்சீலிஹி. இந்த குர்ஆன் இறங்கியதற்காக நான் எப்படி போர் செய்தேனோ அதே போல இந்த குர்ஆனின் விளக்கத்திற்காக உங்களில் ஒருவர் போர் செய்வார். ஃபகாம அபூபக்கர் வ உமர். உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த சபையில எழுந்து நிற்கிறாங்க. அதாவது அவர்களாக இருக்குமோ அப்படின்னு மக்கள் நினைக்கணும், அல்லது ரசூல்லா இவங்க தான் சொல்லணும் அப்படின்னு அதை மனசுல நினைச்சுக்கிட்டு எந்திரிச்சு நிற்கிறாங்க. ஃபகால, உடனே அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, லா, இவர்கள் அல்ல, வலக்கின்னஹு ஹாசிஃபுன் நஅலி, அதோ எனது செருப்பை சரி செய்து கொண்டிருப்பவர் தான் ஹவாரிஜிகளோடு கடுமையாக போர் செய்வார், எதிர்ப்பார் என்று சொன்னாங்க. வஅலியுன் யஹ்சிஃபு நஅலஹு, அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செருப்பை என்ன செஞ்சாங்க, சரி செய்து கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறத வரலாற்றிலே பார்க்கிறோம். இது முஸ்னத் அஹமதுல ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்ட செய்தியாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, ஹவாரிஜிகளோடு அவங்களுக்கு என்ன பிரச்சனை? மார்க்கத்தில் குர்ஆனின் விளக்கத்தில் அவர்கள் எப்படி திசை மாறி போயிருக்கிறார்கள், தடுமாறி போயிருக்கிறார்கள், தடம் மாறி போயிருக்கிறார்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சாதான் குர்ஆனின் விளக்கத்திற்காக இவர் போர் செய்வார் என்கிற அந்த வார்த்தை நமக்கு என்ன செய்யும், புரியும். தஹ்கீம்ல என்ன பிரச்சனை? தஹ்கீம்னு சொன்னா சிஃபின் யுத்தத்துல குர்ஆனுடைய தீர்ப்பின் பக்கம் வருபவர் யார் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சா? இப்படி அழைக்கப்பட்டவுடனே போர் நின்று விட்டது. பிறகு என்ன செய்யறாங்கன்னா, அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தரப்பிலே ஒரு நபித்தோழர் நியமிக்கப்படுகிறார், அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு. முஆவியத் இப்னு அபி சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தரப்புல ஒரு சஹாபி நியமிக்கப்படுகிறார். அவங்க பேரு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இப்ப இவர்கள் இருவரும் சொல்லக்கூடிய தீர்ப்பின் அடிப்படையில் முஸ்லிம்கள் செயல்பட வேண்டும் அப்படின்னு வந்தாச்சு. ஹலீஃபாக்கள், சஹாபாக்கள் எல்லாருமே இதை ஏத்துக்கிட்டாங்க. இது ஹவாரிஜிகளுக்கு பிடிக்கல. எப்படி பிடிக்கல? இது தப்பு,
அப்படின்னு சொன்னாங்க. ஏன் தப்புன்னு சொன்னாங்கன்னா, குர்ஆனுடைய தீர்ப்பை தானே நாம் ஏற்க வேண்டும். இரண்டு மனிதருடைய தீர்ப்பை நாம் எப்படி ஏற்பது? எனவே குர்ஆன் அல்லாதவர்களுடைய தீர்ப்பை நாடி இவர்கள் சென்றதால் இரண்டு அணியினருமே இறை நிராகரிப்பாளர்களாக ஆகிவிட்டார்கள், பெரும் பாதிகளாக ஆகிவிட்டார்கள். எனவே இவங்களோட நாம் இருக்கக்கூடாதுன்னு தனியா என்ன செய்யறாங்க, இந்த ஹவாரிஜிகள் பிரிகிறாங்க. அன்பிற்குரியவர்களே, இதுதான் விளக்கம் இல்லாத நிலை. அதாவது குர்ஆனுடைய தீர்ப்பு என்றால் குர்ஆன் ஹதீஸை வைத்து ஒருவர் ஆய்வு செய்வது சொல்வார். குர்ஆனுடைய தீர்ப்பு எப்படி வெளிப்படும்? தானா குர்ஆன் பேசுமா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹவாரிஜிகள்கிட்ட போய் தாவா கொடுக்கும்போது அழகா இதை செஞ்சே காட்டினாங்க. குர்ஆனுடைய தீர்ப்பை தவிர மனிதர்களுடைய தீர்ப்புக்கு போகக்கூடாதுன்னு தானே சொன்னீங்க நீங்க. இப்போ குர்ஆனே தீர்ப்பு சொல்லட்டும் அப்படின்னு குர்ஆனை வச்சு, குர்ஆனே நீ தீர்ப்பு சொல்லு அப்படின்னாங்க. அதுலேயே அவங்களுக்கு விளங்கி போயிடுச்சு. அது போக மனிதர்களுக்கு மத்தியில் எழக்கூடிய பிரச்சனைகளில் மனிதர்களை வைத்து தீர்ப்பு சொல்லலாம் என்பதற்கு குர்ஆனிலிருந்து நான் உங்களுக்கு ஆதாரம் காட்டவா அப்படின்னு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த ஹவாரிஜிகளுக்கு சொன்னாங்க. உடனே குர்ஆன்ல இருந்து சொன்னாங்க, وَإِنْ خِفْتُمْ شِقَاقَ بَيْنِهِمَا فَبَعَثُوا حَكَمًا مِنْ أَهْلِهِ وَحَكَمًا مِنْ أَهْلِهَا. கணவன் மனைவி இருவருக்கு இடையில சண்டை வந்துருச்சுன்னா அவங்க குடும்பத்திலிருந்து ஒரு நடுவரையும் இவங்க குடும்பத்திலிருந்து ஒரு நடுவரையும் வைத்து நீங்கள் சமரசம் பேசுங்கள் அப்படின்னு அல்லாஹ் திருமறை திருக்குறான்ல சொல்றான். அப்ப ரெண்டு பேரை வச்சு பேசுங்கன்னு அல்லாஹ்வே சொல்லியிருக்கிறானே. அதை போலத்தானே நாம் இப்போது செயல்படுகிறோம் அப்படின்னு சொல்லி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுக்கு விளக்கம் கொடுத்ததை பார்க்கிறோம். இந்த விளக்கத்தை கேட்டோன்னா கொஞ்சம் பேர் என்ன செஞ்சாங்க, அங்கிருந்து இந்த பக்கம் வந்துட்டாங்க. இன்னும் உங்களுக்கு நான் ஆதாரத்தை சொல்லவா திருக்குறான்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அல் மாயிதா அத்தியாயத்தில் இடம்பெறக்கூடிய இன்று கூட இரவு தொழுகையில் அது ஓதப்பட்டது. என்ன, ஒமன் கத்தலஹு மின்கும் முத்தஅம்மிதன், எஹ்ராமுடைய நிலையில யாராவது வேணும்னே அந்த பலி பிராணி, அதாவது வேட்டை பிராணிகளை கொண்டுட்டா அந்த வேட்டை பிராணியினுடைய அதே அளவுக்கு அவர் என்ன செய்யணும்னா தர்மம் பண்ணணும், அதே அளவுக்கு அவர் பலியிடணும். அப்போ கொன்ன பிராணியினுடைய அந்த தன்மை என்னங்கிறத ஒரு ஆய்வாளர், நீதமான ஆய்வாளர் அதை என்ன செய்யட்டும், அறிந்து சொல்லட்டும் என்று அல்லாஹ் திருக்குறான்ல சொல்லி காட்டுறான். அப்படின்னு திருக்குறான் வசனங்களை எல்லாம் என்ன செஞ்சாங்க, முன் வச்சு எடுத்து வச்சு அவங்கள்ட்ட சொன்ன போது அதுல இருந்து கொஞ்சம் பேர் என்ன செஞ்சாங்க, விலகினார்கள். மீதமுள்ள அந்த மக்களோடு அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடுமையாக போர் செய்து அவர்களை கொன்று ஒழித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொன்னாங்க, நான் அவர்களுடைய காலத்தை அடைந்தால் சமூது கூட்டத்தை அழிச்ச மாதிரி அழிப்பேன் அப்படின்னாங்க. அதே மாதிரி அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழித்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். இந்த ஹவாரிஜிகள் ஹரூரா என்ற பகுதியில் கிட்டத்தட்ட 500 600 பேர்கிட்ட ஒதுங்கினாங்க. அப்படி சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போது அதிலிருந்து சிலர் தப்பிச்சு போனாங்க. தப்பிச்சு போய் குரூஜியத்தை வளர்த்தாங்க. அப்படி தப்பிச்சு வந்தவர்கள் ஒருத்தர் தான் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மரணத்துக்கு காரணமாகவும் இருந்தார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுபூஹ் தொழுகையை நிறைவேற்றுவதற்காக பள்ளிவாசலை நோக்கி போய்கிட்டு இருக்கும் போது பின்னால் இருந்து கோடாரியை கொண்டு தலையிலே வெட்டி தலையிலே அடித்து என்ன செய்யறான், இந்த ஹவாரிஜ் என்பவன் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொல்லுகிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்படி நபி அவர்கள் சொன்ன அந்த முன்னறிவிப்போ நிறைவேறியது அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்து புகாரியில இடம்பெறக்கூடிய ஒரு முக்கியமான முன்னறிவிப்பு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொன்னாங்க. இன்ன இப்னி ஹாதா சய்யிதுன், இதோ எனது இந்த பேரன் எதிர்காலத்தில் தலைவராக இருப்பார். லஅல்லல்லாஹு அன் யுஸ்லிஹ பிஹி பைன ஃபிஅத்தைனில் முஸ்லிமத்தைன், இவர் மூலம் அல்லாஹ் 2 பெரும் படைகளுக்கு மத்தியில் சமாதானத்தை உண்டாக்கி வைப்பான்.
சமரசத்தை உண்டாக்கி வைப்பான், சமாதானத்தை விரும்புகிறவரா அவர் இருப்பாரு அப்படிங்கிறத நபி அவர்கள் என்ன செஞ்சாங்க, முன்னறிவிப்பு செஞ்சாங்க. இந்த முன்னறிவிப்பு நிறைவேறியது. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் என்ன செய்கிறாங்க, ஒரு 6 மாதம் ஆட்சிக்கு அப்புறம் தன்னுடைய அந்த ஜனாதிபதி அந்த பதவியை முஆவியா இப்னு அபி சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கையிலே ஒப்படைத்து விடுகிறார்கள். காரணம் என்னன்னா, முஸ்லிம்கள் ஏன் 2 அணியா 2 தலைமையின் கீழே இருக்கணும், யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்கறதுனால ஒன்றும் நடந்துட போறதில்லை, அப்போ அதை நானே விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொண்டு போய் ஆட்சியை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கையிலே கொடுத்ததுனால அதுக்கு பிறகு ஒட்டுமொத்த எல்லா இஸ்லாமிய சாம்ராஜ்யமும் ஒரே தலைமையின் கீழ் என்ன செஞ்சது, வந்தது. அதற்கு பிறகு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறப்பாக என்ன செஞ்சாங்க, ஆட்சி செய்தார்கள். இப்படி அவங்க மூலமா சமாதானம் ஏற்படும் என்று சொன்னார்கள். அதே மாதிரி என்ன செஞ்சிச்சு, ஏற்பட்டது. அதை ஒட்டி இன்னொரு முன்னறிவிப்பு பாருங்க, எப்போ ஏற்படும் அப்படிங்கிறதையும் சேர்த்து நபி அவர்கள் சொன்னாங்க. எத்தனை வருஷத்துல ஏற்படும், எத்தனாவது வருஷத்துல ஏற்படும், அதுவும் ஹதீஸ்ல வந்தது. அதை பற்றி நபி அவர்கள் சொல்லும்போது சொல்றாங்க, அல் ஹிலாஃபத்து ஃபி உம்மதி 30 சனா, எனது உம்மத்துல ஹிலாஃபத் என்பது, கலீஃபாக்களின் ஆட்சி என்பது 30 வருடங்கள் ஆகும். பிறகு அதற்கு பிறகு அது மன்னர் ஆட்சியாக மாறிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறிப்பிட்டார்கள். அப்போ எப்போ நடக்கும், 30 வருஷம் கழிச்சு, தனக்கு பிறகு தன்னுடைய மரணத்திற்கு பிறகு 30 வருஷம் இருக்கும். 31வது வருஷத்துல அது ஹிலாஃபத்தா இருக்காது, அது மன்னர் ஆட்சியா மாறிடும் அப்படிங்கிறத நபி அவர்கள் சொன்னாங்க. கரெக்டா அதே மாதிரி என்ன செஞ்சிச்சு, 30 வருஷம் கழிச்சு நடந்துச்சு. ஆட்சியாளர்களுடைய அந்த காலங்களை என்னன்னா நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். ஆட்சியாளர்களுடைய காலங்களை என்றதுல அறிஞர்கள் முன்ன பின்ன கருத்து வேறுபாடுகள் கொண்டாலும் பெரும்பாலான அறிஞர்கள் ஏற்றுக்கொண்ட அந்த கணக்கு என்பது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2.5 ஆண்டுகள், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 10.5 ஆண்டு. அப்ப எவ்வளாச்சு, 10, 12, 13. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க 12 ஆண்டு, 25. அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு 4.5 ஆண்டு, 29. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அரை வருடம், அதாவது 6 மாசம். அப்போ மொத்தம் 30 வருஷம். 30 வருஷம் கழிச்சு 31வது வருஷம் அடி எடுத்து வைக்கும் பொழுது அந்த ஆட்சி யாருடைய கையில் இருந்தது, முஆவியா இப்னு அபி சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கையிலே ஒப்படைக்கப்பட்டது. இதன் மூலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த முன்னறிவிப்பு துல்லியமாக நிறைவேறியது என்பதை பார்க்கிறோம். அதாவது அவங்க மூலமா சமாதானம் ஏற்படும் என்றும் அறிவித்தார்கள், அது எப்போது எந்த காலத்தில் ஏற்படும் என்பதையும் அறிவித்தார்கள். இரண்டும் என்ன செஞ்சிச்சு, சேர்த்து அப்படியே வரலாற்றில் நிகழ்ந்தது என்பதை பார்ப்போம். அடுத்த அன்பிற்குரியவர்களே, நபி அவர்கள் வழிகட்ட பிரிவினரை பற்றி முன்னறிவிப்பு செய்கிற அந்த செய்தியில விதியை மறுப்பவர்கள் உருவாகுவார்கள் என்ற முன்னறிவிப்பையும் தந்தாங்க. அபூதாவுதுல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னஹு சயகூனு ஃபீ உம்மதி அக்வாமு யுகذிபூன பில் கத்ர், எனது உம்மத்தில் விதியை பொய்ப்பிப்பவர்கள் உருவாகுவார்கள். அதாவது இஸ்லாத்தினுடைய ஈமானுடைய அடிப்படை தூண் என்னது, விதியை நம்புவது. அந்த விதியை எப்படி நம்பணும், எப்படி நம்பக்கூடாது, அதுல உள்ள வரையறை என்ன, எந்த லிமிட்டை தாண்டி போகக்கூடாது, எல்லாம் நபி அவர்கள் நமக்கு தெளிவா சொல்லிவிட்டார்கள், விளக்கி விட்டார்கள். இருப்பினும் அந்த விஷயத்துல முஸ்லிம் உம்மத்து வழிகட்டு தனிப்பிரிவாக போகும் என்று முன்னறிவிப்பு செஞ்சாங்க. நபி அவர்கள் முன்னறிவிப்பு செஞ்சது மாதிரியே முதலாவதாக ஹிஜ்ரி 80ல மஅபத் அல் ஜுஹனி என்பவன் விதி சம்பந்தமா சில சர்ச்சைகளை முஸ்லிம்களுக்கு மத்தியிலே கிளப்பி அது தொடர்பாக சில கருத்துக்களை சொல்லி
முஸ்லிம்களை தனியா பிரிச்சு கொண்டு போனான். விதி விஷயத்துல அவன் சொன்ன அந்த செய்தி, கொள்கை, நம்பிக்கை என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது நாம் எல்லாம் ஆணா படைக்கப்படணுமா பெண்ணா படைக்கப்படணுமா, அது விதியில இருக்கு. நான் எங்கே படைக்கப்படணும், அதுவும் விதியில இருக்கு. நான் எப்ப சாவேன், எப்போ எப்போ, அதுவும் விதியில இருக்கு. எல்லாம் அந்த 4 விஷயமும் விதியில இருக்கு. ஆனால் நான் செய்யக்கூடிய நல்லது கெட்டது அது விதியில இல்லை. அது நம்ம செஞ்ச பிறகுதான் அல்லாஹ்வுக்கே தெரியும் அப்படின்னு ஒரு கருத்தை வச்சான். இந்த கருத்தை வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா லாஜிக், பகுத்தறிவு. எப்படி? இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு வேலையை சொல்றேன், அதை நீங்க செய்ய மாட்டீங்கன்னு தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே நான் சொல்லுவேனா? அதை போலதாங்க அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியும்னா அப்புறம் ஏன் சொல்றான், இதெல்லாம் எழுதி வைக்கிறான்? அதனால அது விதியிலே இல்லை. நம்ம செஞ்ச பிறகுதான் அது அல்லாஹ்வுக்கே தெரியுது அப்படின்னு சொன்னோன்னே, பரவாயில்லையே இந்த கருத்து நல்லா இருக்க அப்படின்னு சொல்லி, ரொம்ப அறிவுபூர்வமா இருக்குன்னு சொல்லி சிலர் என்ன செஞ்சாங்க, அந்த கருத்தை ஏற்றுக்கிட்டு அவன் பின்னாடி போனான். ஹிஜ்ரி 80ல் சிரியாவை சார்ந்த மஅபத் அல் ஜுஹனி என்பவன் விதி தொடர்பாக இந்த மாதிரி கருத்து சொல்ல அவனுக்கு பின்னாடி இந்த மாதிரி மக்கள் போனாங்க. அப்ப விதியை மறுக்கிறவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது நமக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதுதான் அதனுடைய சுருக்கமான அர்த்தம். நல்லது கெட்டது எதையும் செய்வதற்கு முழு சுதந்திரம் வழங்கப்பட்டவர்கள். இதுக்கும் அது விதிக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். அடுத்து 2வது நூற்றாண்டு, ஹிஜ்ரி சரியாக 128, அந்த நூற்றாண்டுல ஜஹ்மியாக்கள் உருவாகிறாங்க. இவங்களும் விதியை மறுத்தவங்க தான். ஜஹ்ம் இப்னு சஃப்வான் என்பவன் அவன் என்ன செய்யறான், விதி தொடர்பா சில கருத்துக்களை முஸ்லிம்கள்ட்ட சொல்றான். அவன் என்னன்னா இந்த கதிரியாவுகளுக்கு எதிரா, இவங்க கொள்கையை விட அப்படியே வித்தியாசமா எதிரா. என்ன விதியில் அவன் சொன்னான்னா, நாம் முழு சுதந்திரம் வழங்கப்படவில்லை, எல்லாமே விதியில இருக்கு, நல்லது கெட்டது எல்லாம் விதியில இருக்கு, நமக்கு எந்த சுதந்திரமும் இல்லை அப்படின்னு சொல்லி, நாம தப்பு செஞ்சாலும் அதுக்கு யார் காரணம்? அல்லாஹ் தான் காரணம். நான் அல்லாஹ்வை ஏத்துக்கலன்னாலும் அல்லாஹ் தான் காரணம். என் விதியை எழுதுனது அவன் தானே, அப்ப எல்லாமே அவன் தான் காரணம், நமக்கு எந்த சுதந்திரமும் இல்லை அப்படின்னு சொன்னோடனே, இதுவும் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சில பேர் அந்த கருத்தை ஏத்துக்கிட்டு அவனுக்கு பின்னாடி கொஞ்சம் போனாங்க. அவன் தான் ஜஹ்ம் இப்னு சஃப்வான். இப்படி விதியை மறுக்கக்கூடிய இரு கூட்டத்தினர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கு பிறகு உருவானார்கள். அப்ப இந்த விதியில அஹ்லு சுன்னா மக்கள் எப்படி நடுநிலை வகிக்கிறார்கள் அப்படின்னா, அதாவது நமக்கு முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதும் உண்மை, நாம் விதியின் பக்கம் கட்டாயமாக இழுத்து செல்லப்படுகிறோம் என்பதும் உண்மை. இந்த ரெண்டையும் இணைச்சி புரிகிற அந்த அறிவு நமக்கு கொடுக்கப்படுது. அங்க உன் அறிவை ஸ்டாப் பண்ணிடு அப்படின்ட்டாங்க, அஹ்லு சுன்னா இருந்தது. ஏன்னா நமக்கு விளங்காது, அதுவும் உண்மைதான் இதுவும் உண்மைதான். இந்த மாதிரி 2 நம்பிக்கையில தான் நாம என்ன செய்ய வேண்டியிருக்கு, பயணிக்க வேண்டி இருக்கிறது. அப்ப அதுக்கு எதிராக கேள்விகள் வந்தால் நீங்க உடனே என்ன செய்யுங்க, அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடிட்டு அதுல இருந்து நீங்க வெளியே வந்துருங்க. ஷைத்தானிடம் இருந்து அல்லாஹ்வை கொண்டு என்ன செய்யுங்க, பாதுகாப்பு தேடிட்டு அதுல இருந்து வெளியே வந்துடாதீங்க, விதிகளை அதிகமா மூழ்காதீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி தந்தார்கள் என்று பார்க்கிறோம். அன்னைக்கு உருவாக்கின கொள்கை இன்னைக்கு இந்தியாவில் பலரும் விதி விஷயத்துல இப்படிதான் இருக்காங்க. இந்த ஜஹ்மியாவுடைய கொள்கையில தான் பலரும் இருப்பாங்க. குறிப்பா நான் முஸ்லிம்ஸ் கிட்ட போய் நீங்க வாதாடி பார்த்தீங்கன்னா, பேசி பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களுடைய நம்பிக்கை என்னது. அல்லாஹ் தானேங்க என்ன இந்த மதத்துல படிச்சாங்க, அல்லாஹ் தானே என்ன காஃபிரா, உங்களை முஸ்லீமா படிச்சிருக்காரு, என்ன காஃபிரா படிச்சிருக்காரு, அவர் தானே காரணம், அவர் எப்படி என்ன நரகத்துல போடலாம் என்று சொல்லக்கூடிய வாதாடக்கூடிய எத்தனையோ மக்களை பார்க்கிறோம். பல மக்கள் இந்தியாவில் இந்த கொள்கையில தான் இருக்கிறாங்க.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை தான் முன்னாடியே என்ன செஞ்சாங்க, சுட்டி காட்டினார்கள், முன்னறிவிப்பு செய்தார்கள் என்று பார்க்கிறோம். இப்படி நபி அவர்கள் அறிவித்தபடி இந்த முன்னறிவிப்புகள் நிறைவேறியது. இது போன்ற இன்னும் பல முன்னறிவிப்புகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியுள்ளார்கள். அந்த முன்னறிவிப்புகளையும் அதற்குரிய விளக்கத்தையும் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய தினங்களில் தெளிவாக தெரிந்து கொள்வோம் என்று கூறி எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.